ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த ஓய்வு நாளில் கூட அப்பா இந்த ஆராதனையை என் தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் எங்கள் மத்தியிலே எழுந்தருளீராக. அப்பா, உடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் முழுவதும் நிரப்பப்படட்டும் ஐயா. வந்திருக்கிற ஜனங்களை என் தேவன் ஆற்றுவீராக, தேற்றுவீராக. அப்பா, இருதயத்தின் காயங்களை என் தேவன் கட்டி இன்றைக்கு அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் ஐயா. நீங்க இல்லாத ஒரு ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் ஐயா. அப்பா, மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் என் தேவன் எழுந்தருள்வீராக. எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராகப்பா. அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் தேவன் பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே செய்ய போறீங்கப்பா. வார்த்தை என்ற மன்னவனால பிள்ளைகளை போஷித்து அனுப்ப போறீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி அப்பா. அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. வார்த்தைகளும் பலிபிடத்திலிருந்து அப்பா வல்லமையாய் கடந்து வரட்டும். மகனை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவீராக. ஆவியானுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும் ஐயா. அப்பா, விடுதலையாய் நாங்கள் உண்மை ஆராதிக்கணும் ஐயா. அப்பா, உண்மை அன்பை அப்பா நாங்கள் உணர்ந்தவர்களாய் உண்மை நாங்கள் ஆராதிக்கணும் ஐயா. அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, உங்களுடைய அன்பை நாங்கள் எண்ணுகிறோம். எண்ணி எண்ணி நாங்கள் தியானிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த நாட்கள்ல அப்பா ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்குள்ள என் தேவன் எங்களை நடத்தி செல்லுங்க. 7 சபைகளை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோமே. இன்றைக்கு கூட ஆண்டவரே அப்பா 7வது சபையை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். அது ஆசீர்வாதத்தின் சபை அல்லவா? அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உங்களுடைய சமூகத்துக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் தாமே கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. அப்பா, ஆராதனை வேளையில என் தேவன் அசைவாடுங்கப்பா. அபிஷேகத்தால பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பி அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் மத்தியிலே அசைவாடுங்கப்பா. தொடர்ந்து நம்ம 6 நாட்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள 7 சபைகளை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்தோம் மாலை வேளையில. இந்த நாளிலும் காலை வேளையில நம்ம அதை தியானித்து சாயங்காலத்துல நாம ஜெபித்து அதற்குரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் இந்த காலை வேளையில நம்ம நேற்று 7வது சபையை குறித்து நம்ம தியானித்து விட்டோம், லவோதிக்கேயா சபையை குறித்து. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற சபை பிலதெல்பியா, வெளிப்படத்தில் இருக்கிற 6வது சபை. ஏன் நேற்று நம்ம 7வது தியானித்தோம் என்றால், இந்த பிலதெல்பியா சபை தான் ஒரு பூரணமான நிறைவான தேவனால் பாராட்டுகளை பெற்ற ஒரு சபை பிலதெல்பியா. ஆகவேதான் இந்த 6வது சபையை நாம் கடைசியாக தியானிக்கும்படி இன்றைக்கு வந்திருக்கிறோம். வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7 12 வரைக்குள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் வசனத்தை மறுதலியாமல், என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும்
என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். எல்லாருக்கும் காது இருக்கு. ஆமென். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 7 சபைக்கும் அதைத்தான் ஆவியானவர் சொல்லுகிறார். சரி, இன்றைக்கு இந்த பிலதெல்பியா சபையின் சுருக்கம், சரித்திரம் என்ன என்று நாம் முதலாவது கொஞ்சம் தியானித்துட்டு நம்ம வசனத்துக்குள்ளாக போவோம். பிலதெல்பியா என்ற வார்த்தைக்கு சகோதர சிநேகிதம் என்று அர்த்தம், சகோதர ஐக்கியம் என்று பொருள். ஏனென்றால் இந்த பிலதெல்பியா பட்டணத்தை அதாலஸ் என்கிற ஒரு மன்னன் அரசாட்சி செய்து வந்தான். இந்த அதாலஸ் என்கிற மன்னனுக்கு தன் கூட பிறந்த சகோதரர் என்றால் ரொம்ப இஷ்டம். அதிலையும் தன்னுடைய கடைசி தம்பி, இளைய தம்பியாக இனேமியஸ் என்கிற அந்த தம்பி மேல அவருக்கு ரொம்ப பாசம். ஆகவே பிலதெல்பியா என்கிற ஒரு பட்டணத்தை உருவாக்கி அன்புக்கு அடையாளமாக, சிநேகிதத்திற்கு அடையாளமாக அந்த பட்டணத்திற்கு பிலதெல்பியா என்கிற பெயரை இந்த அதாலஸ் என்கிற மன்னன் சூட்டினான். ஆமென். பாருங்களேன், தம்பி மேல எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா? அன்புக்கு இலக்கணமாக தம்பி மேல வச்சிருக்கிற அன்புக்காக ஒரு பட்டணத்திற்கு பிலதெல்பியா, ஆசியாவில் உள்ள ரோம அரசாட்சியின் கீழே இருக்கிற ஒரு பிலதெல்பியா என்கிற ஒரு பட்டணம். சரி, இந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் என்று பார்த்தால், அடிக்கடி இந்த பட்டணத்துல பூகம்பம் வந்து வீடுகள் எல்லாம் அப்பப்போ சேதமாயிடும். எப்போ பூகம்பம் வரும்னே தெரியாது. ஆகவே இங்க இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் நிம்மதியா தூங்க முடியாது. எப்ப பூகம்பம் வருமோ, எப்ப வீடு இடிந்து விடுமோ என்று அநேக நேரம் பயந்து கூடாரத்திலேயே அவங்க தங்கி இருந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, இந்த பட்டணத்தை சுற்றிலும் எரிமலை குழம்புகளும் சாம்பலும் நிறைந்த பட்டணமா இருந்தபடினால இங்க திராட்சை நல்லா விளையுது. ஆகவே இதை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்கிற ஒரு பட்டணமாய் இருக்கு. மாத்திரமல்ல, இந்த பட்டணத்திற்கு எந்த அடிமைத்தனமும் இல்லாம ஒரு சுதந்திரமான பட்டணமாய் இந்த பிலதெல்பியா காணப்படும். சார், இந்த பக்கம் ரைட்ல போடுங்க, இந்த சைடு, இந்த சைடு ரைட் பின்னாடி. அப்போ இந்த பிலதெல்பியா பட்டணத்துல ஒரு சுதந்திரமான பட்டணம், இது யாருடைய கண்ட்ரோல்ல இல்லாம இருந்தபடினால இந்த பிலதெல்பியா பட்டணத்துல சுவிசேஷம் பரவுவதற்கு ஈஸியா இருந்தது. சுவிசேஷத்திற்கு தடை இல்லாத பட்டணம். இன்றைக்கும் இந்த பிலதெல்பியா துருக்கி நாட்டுல அல்லாசேயிர் என்கிற பெயர். அல்லாசேயிர்னா தேவனுடைய நகரம் அர்த்தம். முஸ்லிம் நாடாக துருக்கி நாட்டுல பிலதெல்பியா அல்லாசேயிர் என்கிற பெயரோடு 15,000 மக்கள் வசிக்கிற ஒரு 12 சபைகள் உள்ள பட்டணமா இன்னைக்கு இருக்கு. ஆசியாவில 7 சபைகள் இருந்தாலும் 5 சபைகள் இன்னைக்கு இல்லை, அந்த பட்டணமும் இல்லை. ஆனா இந்த சிமிர்னா சபை உபத்திரவங்கள் வழியாய் கடந்து சென்றபடினால இந்த சிமிர்னா பட்டணமும் இஜ்மீர் என்கிற பெயரோடு துருக்கி நாட்டில் இருக்கு. இந்த பிலதெல்பியா பட்டணமும் இன்றைக்கும் இருக்கு. ஏன்னா இந்த சிமிர்னா உபத்திரவங்கள் வழியா கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டபடினால இன்னைக்கு இருக்கு. அதே போல பிலதெல்பியா பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எப்ப பூகம்பம் வரும்னு தெரியாது, எப்ப வீட்டை இழப்போன்னு தெரியாது. அந்த சூழ்நிலையிலும் அவங்க ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு இருந்தபடினாலதான் பிலதெல்பியாவும் சிமிர்னாவும் இன்றைக்கும் துருக்கி நாட்டில் வேற பெயரோடு இருக்கிறதை பார்க்கிறோம். சரி, இந்த பிலதெல்பியா சபை சகோதர சிநேகம் என்று சொன்ன ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளம்
இல்லாவிட்டால் ஒரு கிறிஸ்தவம் வளருவதற்கு முக்கியமான ரகசியம் என்னவென்றால் சகோதர சிநேகம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமானது. அது ஆரோனுடைய தலையில ஊட்டப்பட்ட அபிஷேக தைலத்திற்கு ஒப்பா இருக்கிறது என்று வேதம் சொல்லும். ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் ஒருமனப்படும் பொழுது 10,000 பேரை துரத்துவான். ஒரு காரியத்தை குறித்து ஒரு மனமோடு ஜெபிக்கும் பொழுது அந்த காரியத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் பதில் தருகிறார். ஆமேன். எங்க சகோதர சிநேகம் இருக்கிறதோ, எங்கே சகோதர அன்பு இருக்கிறதோ, எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அந்த இடத்துல சபை வளரும். எங்கே குடும்பத்துல ஒரு மனம் இருக்கிறதோ அந்த குடும்பத்துல சத்துரு உள்ள வர முடியாது. அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், 4 பசுக்கள் ஒன்றா இருக்கிற வரைக்கும் அதை யாரும் சேதப்படுத்தவே முடியல. ஆனா என்றைக்கு அந்த 4 பசுக்களையும் நரி வந்து கெடுத்து பிரித்ததோ அன்றைக்கு அந்த 4 பசுக்களும் எதிரியாகிய சிங்கத்துக்கு இரையாகின. அப்படி என்றால் ஒரு சபை எடுத்துக்கொண்டோமே என்றால் இங்க இருக்கிற மக்னாயம் என்பது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துல நம்ம எல்லாரும் தலையாகிய கிறிஸ்து, அவர் கீழே எல்லாரும் ஒரே அவயங்களாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. அப்ப இந்த சபையில ஒருத்தரை ஒருவர் நேசிக்கும் பொழுது, ஒருவரை ஒருவர் விசாரிக்கும் பொழுது, ஒருவர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்தும் போது நிச்சயமாகவே இந்த வாரம் புதுசா வந்தவங்க அடுத்த வாரம் கண்டிப்பா வருவாங்க. அமெரிக்க தேசத்துல சர்ச் ஆஃப் த வே அப்படின்னு ஒரு சபை இருக்கு. அந்த சபை சிறிய சபையாய் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு பெரிய சபையாய் அமெரிக்கால த சர்ச் ஆஃப் வே. அப்ப இந்த சர்ச்சினுடைய வளர்ச்சியின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த சபை வளருவதற்கு காரணம் அங்க இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் போல அந்த சகோதர சிநேகத்துல ஒரு புதிதாய் வருகிற ஒரு நபரிடத்துல போய் அவங்களை விசாரித்து அன்பு செலுத்தி அவங்க பழகிற விதத்துல அந்த சபை வளர்ந்ததாக குறிப்பு சொல்லுகிறது. இப்ப ஒருத்தட்ட போய் இப்போ நீங்க மக்னாயம் சபைக்கு ஏன் வாரீங்க, இந்த சபையின் விசேஷம் என்ன அப்படின்னு ஒரு பேப்பரை கொடுத்து எழுத சொன்னா, அப்படிதான் இந்த சர்ச் ஆஃப் வே அந்த சபையில கேட்டா அங்க எழுதின அநேகர் குறிப்பிட்ட ஒரு காரியம் என்னவென்றால், இந்த சபையில அன்பு இருக்கு, என்னை விசாரிக்கிறாங்க, எனக்காக ஜெபிக்கிறாங்க அப்படிங்கிற குறிப்பு, அநேக குறிப்புகள் அந்த ஒப்பீனியன்ல இருக்கு. அன்பு தேவ பிள்ளைகளை, எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ, எங்கே சகோதர சிநேகம் இருக்கிறதோ எந்த சத்துருவும் தொட முடியாது, எந்த சத்துருவும் பிரிக்க முடியாது. அங்க சபை வளரும், ஆண்டவரும் அதில் பிரியப்படுகிறார். 2-3 பேர் என் நாமத்தில் எங்கே இருக்கிறார்களோ மத்தியில நான் வருவேன். 120 பேர் ஒரு மனதோடு மேல் வீட்டில் இருக்கும் பொழுது ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆகவேதான் பிலதெல்பியா சபை நின்றது, வளர்ந்தது. கர்த்தர் வருகிற அவ்வளவு பாராட்டுகள் பிலதெல்பியா சபை. ஆமென். அப்ப இன்னைக்கும் இந்த பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமா தன்னை அறிமுகப்படுத்துறார். ஒரு சபைக்கு சொல்றாரு, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர், வெண்கல பிரகாசிக்கிற வெண்கல பாதங்களை போல உடையவர். அப்ப இந்த பிலதெல்பியா சபை ஆண்டவரை நேசித்து அன்புல, ஆண்டவர் மேல அன்பு, சபைக்கு வருகிற மேல அன்பு, எத்தனை பூகம்பம் வந்தாலும் ஆண்டவர் மேல அன்பை விட்டு அவங்களை பிரிக்க முடியாத அந்த அன்புல நின்றபடினால சபை, பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துறார்னா, வாசிக்கலாம். பரிசுத்தம் உள்ளவரும், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. முதலாவது, ஆண்டவர் எப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறார் என்றால் பரிசுத்தம் உள்ளவர். யாத்திராமம் 15:1 சொல்கிறது, அவர் பரிசுத்தர், மகத்துவம் உள்ளவர்.
ஏசாயா தேவனுடைய ஆலயத்துல கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிறதை அவர் பார்க்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தத்தை விரும்புகிறவர். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறவர். அப்ப தன்னை அந்த சபைக்கு பரிசுத்தமுள்ள தேவனாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவர் எப்படிப்பட்டவரா? சத்தியம் உள்ளவர், உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தத்துல உண்மையுள்ளவர், உங்களுக்கு சொன்னதா அதை நிறைவேற்றுகிறவர். நேற்று கூட லவோதிக்கேய சபைக்கு சத்தியமும் உண்மையுள்ளவர் என்று தன்னை அறிமுகப்படுத்தினதை நிறைய தியானித்தோம். தேவன் பொய் சொல்ல மாட்டார், அவர் உண்மையுள்ளவர், சத்தியம் உள்ளவர், அவர் நீதியிலிருந்து விலகாதவர், எல்லாவற்றிலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவளா இருந்தாலும் கர்த்தரோ எப்படி இருக்கிறாரா? உண்மையுள்ளவராய் இருக்கிறார். யாக்கோபு 1:17 சொல்கிறது, அவரிடத்துல யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆமென். மூன்றாவதாக ரொம்ப முக்கியமானது, பிலதெல்பியா சபைக்கு தாவீதின் திறவுகோலை உடையவர். ஆமென். தாவீதின் திறவுகோலை நான் உனக்கு தரேன் அப்படின்னு அவர் வாக்குத்தத்தம் பண்றார். ஆமென். அப்போ ஏசாயா 22:22 அதை நம்ம பார்க்கிறோம். தாவீதின் வீட்டின் திறவுகோலை உனக்கு தருகிறேன். ஏசாயா 22:22 எழுதப்பட்டது. இன்னும் மத்தேயு 16:19 பேதுருக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை தருகிறேன், நீ பூமியில எவைகளை கட்டுவாயோ அது பரலோகத்துல கட்டப்படும், பூமியில எவைகளை கட்டவிழ்ப்பாயோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்படும். லூக்கா 15:11-52 அறிவாகிய திறவுகோலை தருகிறார். வெளிப்படுத்தல் 1:18 மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல். இது எல்லாவற்றை காட்டிலும் பிலதெல்பியா சபைக்கு தாவீதின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன் என்று அவர் சொன்னார். ஆமென். அப்போ தாவீதின் திறவுகோல் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்துல அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, அநேக நீதிமான்கள் இருக்கிறாங்க, ஆண்டரோடு நடந்த நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் பிலதெல்பியா சபைக்கு தாவீதின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றதனுடைய ரகசியம் என்ன என்று பார்த்தோமே என்றால், தாவீதோடு தான் கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். என்ன உடன்படிக்கை பண்ணினார்? 1 நாளாகமம் 17:11-14 உனக்கு நிலையான வீட்டை நான் கட்டுவேன், உன்னுடைய குமாரர் தலைமுறை தலைமுறையாக உம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிருப்பார்கள் என்று தாவீதோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆமென். அப்ப தாவீதுக்கு தன்னுடைய குமாரர்கள் கூட நிலையான அவருடைய சிங்காசனத்தை கொடுப்பேன் என்று ஒரு உடன்படிக்கையை பண்ணுறதின் ரகசியம் என்ன என்று பார்த்தோமே என்றால், தாவீது ஆண்டவர் மேல வைத்திருந்த அன்பு, ஆண்டவர் மேல வைத்திருந்த பிரியம், ஆண்டவர் மேல வைத்திருந்த நேசம், இரண்டாவதாக சபையை குறித்து கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு தாகம், கர்த்தருடைய ஆலயத்திலேயே தங்கியிருப்பதை நாடுவேன் என்கிற ஒரு விருப்பம், கர்த்தருடைய ஆலயத்திற்காக அநேக பொருட்களை சேர்த்து வைத்த அந்த தாகம் இருதயத்திற்கு ஏற்றவன். தாவீதோடு ஒரு உடன்படிக்கை போடுறார், உனக்கு ஒரு நிலையான ஸ்டாண்டர்டான பெர்மனண்டான ஒரு வீட்டை நான் கட்டுவேன், அந்த சிங்காசனத்துல உன்னுடைய சந்ததி தான்ப்பா தலைமுறை தலைமுறையாய் உட்காரும். அல்லேலூயா. இன்றைக்கும் உன் சந்ததி மேலையும் உன் சந்தானத்தின் மேலையும் என் ஆசீர்வாதத்தை ஊட்டுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். தாவீதை போல கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரனை நடத்துகிறவர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவரை துதிக்கிற துதி நாவில் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதை நாடும் பொழுது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது உற்சாகமாய் தாவீது கடந்து சென்றது போல கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற வாஞ்சை நான் கேதுரு மர வீட்டில் இருக்கிறேன், ஆனால் கர்த்தருடைய பெட்டியோ திரையின் கீழே இருக்கிறதே என்கிற ஒரு பரிதாபத்துல கர்த்தர் மேல வைத்திருக்கிற அன்புல
கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த அந்த வாஞ்சை கர்த்தர் பார்த்து ஒரு நிலையான வீட்டை அவனுக்கு கட்டினேன்னு ஒரு உடன்படிக்கை போட்டாரு. பிலதெல்பியா சபைக்கு தாவீதின் திறவுகோலை உனக்கு தரம்பா. ஏனென்றால் ஆடுகளின் பின்னால சுற்றி திரிந்த வீட்டில் ஒரு அங்கீகாரம் இல்லாத வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்த தாவீது கர்த்தர் மேல அன்பு வைத்தபடினால தாவீதின் சிங்காசனத்தை இஸ்ரவேல் தேசத்தில உயர்த்தினது போல அவருடைய சந்ததியாய் ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க பெரியவர். ஆமென். பிலதெல்பியா சபைக்கு ஏன் கர்த்தர் ஆசீர்வதித்தார்? எப்ப பூமி எதிர்ச்சி வரும் தெரியாது, எப்ப பூகம்பம் வரும் தெரியாது. ஆனாலும் கர்த்தர் மேல வைத்திருந்த அன்புல இருந்து அவங்களை பிரிக்கவே முடியல. இன்றைக்கு வரும் பிலதெல்பியா சபை, பிலதெல்பியா என்கிற அந்த பட்டணம் ஜீவனோடு சாட்சியாய் நின்று கொண்டே இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த தாவீதின் திறவுகோல் அது என்ன ரகசியம்? பூட்டக்கூடாதபடி திறக்கிற ரகசியம், திறக்க கூடாதபடி பூட்டுகிற ரகசியம். நம் தேவன் உங்களுக்காக ஒரு கதவை பூட்டினார் என்றால் அதை யாராலும் திறக்கவே முடியாது. கர்த்தர் உங்களுக்காக ஒரு வாசலை திறப்பார் என்றால் யாரால் அதை பூட்டவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறார் 12:14 அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோரேசை குறித்து நம்ம ஏசாயால படிக்கிறோம். கோரேஸ் எனக்கு பிரியமானதெல்லாம் செய்வான் அப்படின்னு ஆண்டவர் கோரேசை குறித்து ஒரு நம்பிக்கை வைக்கிறார். கோரேஸ் மேல ஒரு அவருக்கு இருந்த அந்த 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 எதிர்பார்ப்பு. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே கோரேஸ் மாத்திரம் ஆண்டவரே இல்ல, ஆண்டவரே எனக்கும் நீங்க என்ன சொல்றீங்களோ உங்க பிரியமானதெல்லாம் நான் செய்யறேன் ஆண்டவரே. கேட்டு பாருங்களேன். ஆண்டவர் நீங்க பிரியப்படுத்தினா கோரேஸ் பிரியமானதெல்லாம் செய்வான் ஆண்டவர் உத்தரவாதம் கொடுக்கிறார். கோரேஸ் கொடுத்துட்டு அப்படியே விட்டுல, நான் உனக்கு முன்னாடி போறேன், உன் வலது கரத்தை பிடித்துக் கொள்கிறேன், ராஜாக்களின் இடைக்கட்டுகளை நான் அவிழ்க்கிறேன். யாருக்கு? கர்த்தருக்கு பிரியமானதை செய்வான் என்று கர்த்தரே சாட்சி கொடுத்த கோரேசுக்காக கர்த்தர் முன்னாடி செல்கிறார். அவன் வலது கரத்தை பிடிக்கிறார், ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவர் அவிழ்க்கிறார், திறந்த வாசலை வைக்கிறார், கோணலான பாதைகள் எல்லாம் சுவைப்படுத்துகிறார். இன்றைக்கும் கர்த்தர் மேல பிரியம் இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கிற கோணலான பாதை, கோணலான மனுஷன், கோணலான பிரச்சனைகளை கர்த்தர் சமப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அதுக்காக சொன்னாரு, நான் உனக்கு முன்னாடி போய் வெண்கல கதவுகளை உடைக்கிறப்பா, இரும்பு தாப்பால்களை முறிக்கிறேன், அந்த காலத்துல பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் உனக்கு தருவேன். அல்லேலூயா. அப்போ யோபு உறுதியா சொல்றார், தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிளான வச்சிருந்தாரு என்றால் யோபுவை போல நீங்க சொல்லிட்டே இருக்கணும், எனக்காக கர்த்தர் செய்ய நினைத்தது எனக்கு குறித்திருக்கிறது, அவர் நிச்சயமா செய்வாரு, அதை யாராலும் தடுக்கவே முடியாது. யோபு கர்த்தர் மேல வைத்திருந்த நம்பிக்கை, விசுவாசம், உத்தமன் கர்த்தருடைய பார்வையில. ஆகவே தான் யோபு தைரியமா சொல்றாரு, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்ல காரணம் என்ன? கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். உத்தமன் யோபு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் தடுக்கலாம், 9 முறை தடுக்கலாம், ஆராதிக்க விடமாட்டேன் என்று சிறைப்படுத்தலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், என்னுடைய ஜனம், நான் தெரிந்து கொண்ட ஜனம், இந்த ஜனத்தை நான் தெரிந்து கொண்டேன், அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன், ஆபிரகாமுக்குரிய பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறேன். எத்தனை பார்வோன் வந்தாலும், எத்தனை அடிமைத்தனம் வந்தாலும் கர்த்தர் பார்வோனுடைய அடிமைத்தனத்தை உடைத்து எகிப்தின் சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுத்து கொண்டு போவார். நிச்சயமா கொண்டு போவார். ஆமென். அவர் திறந்துட்டா பார்வோனாலையும் கொட்ட முடியாது, சிவந்த சமுத்திரத்தாலையும் தடுக்க முடியாது, யோர்தானையும் எதிர்த்து நிற்க முடியாது, எரிகவும் தடுக்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. அவர் திறந்தால் திறந்ததான். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனம். அதே சமயத்துல நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழைகளை வச்சு லாக் பண்ணார். எதற்காக? மலை வெள்ளத்திலிருந்து அவனை காப்பாற்றுறது.
என்னைக்கு கர்த்தர் திரும்ப நினைச்சு நோவா திறந்தாரோ அது வரைக்கும் அவன் உள்ள இருக்கிறான். எந்த மழையோ எந்த புயலோ எந்த காரியமோ நோவாவை சேதப்படுத்தவே முடியாது. நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறவன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சேவ் பண்ணணும்னு அடைச்சிட்டாருன்னா எந்த சத்துரும் உங்க வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. ரத்த கொடையில வச்சிட்டாருன்னா மழை மேல இருந்து கொட்டலாம், கீழே இருந்து கொட்டலாம், எப்படி சுனாமி வந்தாலும் கர்த்தர் உங்களை அடைத்து விட்டால் யாராலும் அடக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, பேதுருவும் சரி பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில இரவுல துதித்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. சிறைச்சாலை திறக்கு, சங்கிலிகள் தெறிப்புண்டு போகுது. ஆமென். கர்த்தர் திறக்குனாக்கா திறந்துடும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்னால சிறை வெண்கல சங்கிலியா இருக்கலாம், பெரிய பெரிய இரும்பு கதவா இருக்கலாம். பேதுரு நிம்மதியா தூங்குறார் சிறைச்சாலையில. 4 விலங்க போட்டு அவனை போட்டிருக்கிறாங்க, லாக் பண்ணிருக்கிறாங்க, நிம்மதியா தூங்குறார். ஆனா ஒரு தேவதூதன் வாரான், சங்கிலி தானா கதவு திறவுண்டு போ. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உனக்கு விரோதமா இருப்பவன். பிலதெல்பியா சபையை போல எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரிடத்தில் நீங்க அன்பு செலுத்தினீங்கன்னா ஒருவராலும் உங்களுக்கு கர்த்தர் திறந்திருக்கிற வாசலை அடைக்கவும் முடியாது. பொல்லாத எத்தனை காரியம் வந்தாலும் அந்த காரியம் உங்களை சேதப்படுத்தவும் முடியும். ஆமென். இந்த பிலதெல்பியா சபைக்கு தேவன் கொடுக்கிற பாராட்டு என்ன? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப 7 சபைக்கு ஆண்டவர் முதலாவது ஆரம்பிக்கிற காரியம் உன் கிரியை எப்படி இருக்கு. ஆமென். உன் கிரியைகளை ஆண்டவர் பார்க்கிறார். ஒவ்வொரு சபையினுடைய கிரியைகளையும் ஆண்டவர் உன்னிப்பாய் கவனிக்கிற தேவன். இங்கே சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். மற்ற சபைக்கெல்லாம் நிறைய குறைகளை சொன்னார். எபேசுக்கு சொன்னார், ஆதி இருந்த அன்பை நீ என்ன பண்ணிட்ட, விட்டுட்ட. ஆனா இங்க எந்த இடத்திலுமே பிலதெல்பியா சபைக்கு குறைகளை சுட்டி காட்ட எதுவும் இல்லை. ஆகவே பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்கிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். என்ன கொஞ்சம் பலன்? அந்த பட்டணம் பூகம்பத்தால தடுமாறுகிற பட்டணம். என்னைக்கு வீட்டுல இருப்போம், என்னைக்கு கட்டடம் இடியும், என்னைக்கு சேதம் வருதோ அவங்களுக்கு தெரியாது. அந்த கொஞ்ச பலனிலையும் அந்த தடுமாட்டத்திலையும் கர்த்தரை உறுதியாய் சார்ந்து அன்பு செலுத்தின பட்டணம். கர்த்தர் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்துல அதிகாரியாய் வைக்கிறார். கடுகளவு விசுவாசம் இருந்தா மலையை பெயர்க்கிற வல்லமை கர்த்தர் தருகிறார். ஒன்றத்துல 5 அப்ப 2 மீன் இருந்தா அந்த 5 அப்ப 2 மீனை கர்த்தர் பெருக செய்கிற தேவன். கலசத்துல கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் அதை பெருக செய்கிற தேவன். ஏனென்றால் கொஞ்சத்துல கர்த்தரை நேசித்து உண்மையா இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபொழுதும் வெட்கத்திற்கு ஒப்பு கொடுப்பதே இல்லை. அந்த கொஞ்சத்துல சிறுமைப்படுகிற ஜனங்கள் பட்சத்துல கர்த்தர் நிற்கிறார். ஒரு ஏழை விதவை சபையில போய் உட்கார்றாரு, பணக்காரெல்லாம் காணிக்க போடுறாங்க. ஒரு ஏழை விதவை போட்ட 2 காசு அப்ரிஷியேட் பண்றார். ஏன்னா அன்பு. அவர் 2 காசை ஏன் போட்டா, ஆண்டவர் மேல அன்புல அப்படியே போட்டுது. அதுதான் ஆண்டவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிலதெல்பியா சபையை பார்த்து கொஞ்சம் பலன் இருந்தும் நீ உண்மையா இருக்கிறியப்பா, உனக்கு நான் ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன். ஆமென். அது சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே என்ன சொல்றாரு? திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன். அப்ப இன்றைக்கும் இந்த மகனாயின் சபையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைக்க பிரியப்படுகிறார். வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் இந்த கொஞ்ச பலனிலையும் தடுமாட்டத்திலையும் இந்த கொள்ளை நோயிலையும் வேலை இல்லாத சூழ்நிலையிலையும் உபத்திரவங்கள் மத்தியிலையும் என் இயேசு மாத்திரமே உம்ம பக்கத்துல தான் நிற்பேன். ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்துகிறவர், என்னை உற்சாகப்படுத்துகிறவர், உம்முடைய அன்புக்கு இணையானது ஒன்றுமே இல்லை என்று உறுதியாய் நிற்கும் பொழுது கர்த்தர் இனி வருகிற நாட்களிலே இந்த 2020 8-9 மாதங்கள் உபத்திரவங்களை ஓடி போய் விட்டதோ என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இளைஞரத்துல பார்த்துக் கொண்டு வாழ்க்கையில தொழில் முடங்கி போயிருக்கிறதோ கொஞ்ச பலன்லையும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது திறந்த வாசலை கர்த்தர் வைக்கிறார். ஆகவேதான் பிலதெல்பியா சபைக்கு திறந்த வாசல். இரண்டாவது அங்க ஆண்டவர் அந்த திறந்த வாசலுக்கு காரணம் என்ன?
என்று நாம் பார்ப்போமே என்றால், என் நாமத்தை நீ மறுதலிக்கவே இல்லை. எத்தனை நேரம் நம்ம ஆண்டவரை மறுதலிச்சிடும் இல்லையா? உள்ளத்துல எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன், அவெல்லாம் நல்லா இருக்கானே, நான் ஆண்டவரை தேடி எனக்கு ஏன் இழப்பு, எனக்கு ஏன் உபத்திரவம், எனக்கு ஏன் பாடு? வெளியே நம்ம மறுதலிக்கணும் அவசியம் இல்லை, உள்ளத்திலே நம்ம நினைக்கிறோம். ஆண்டவரை தேடி போய் எனக்கு என்ன கிடைச்சது? புறஜாதிகள் நல்லா இருக்கிறாங்க, ஆண்டவரை தேடாதவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிலதெல்பியா எத்தனை பூகம்பம் வந்தாலும், எத்தனை முறை கட்டடம் சேதம் அடைந்தாலும், ஒரு நாள் கூட ஏன் ஆண்டவரே இது எனக்கு நடக்கு, உம்மை ஆராதிப்பதற்கு பலன் நிலநடுக்கமா கேட்டதே இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன வந்தாலும் நீங்க நாமத்தை என்ன பண்ணல, மறுதலிக்கவே இல்லை. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நீ நாமத்தை மறுதலியாமல். பேதர் கூட வேலைக்காரி முன்னாடி போயிட்டு நமக்கு உடனே ஞாபகம் வரும், 3 முறை என்ன பண்றாரு, ஒரு அரியன் என்று சபித்து சத்தியம் பண்ணிட்டார். ஆனா பிலதெல்பியா குறித்து ஆண்டவர் சொல்றார், அந்த சபையை பார்த்து, எந்த சூழ்நிலையும் என் நாமத்தை என்ன பண்ணல, மறுதலிக்கவே இல்லை. திறந்த வாசல், அதுதான் திறந்த வாசலை கர்த்தர் வாக்கு பண்றார் பிலதெல்பியா சபைக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அடிக்கடி ஒரு கதையை நம்ம கேள்விப்படுறோம். ஒரு ஏழை தகப்பன் கஷ்டப்பட்டு மகனை படிக்க வச்சு எப்படியாவது கலெக்டர் ஆக்கணும் அப்படின்னு அந்த ஏழை விவசாய தகப்பனுக்கு ஆசை. ஒருவேளை சாப்பிட்டு பணத்தை சேர்த்து அந்த மகனை படிக்க வைத்து மகனும் கலெக்டர் ஆயிட்டான். ஒரு நாள் கிராமத்துல இருந்து தன்னுடைய மகனை பார்க்கணும்னு ஆசையோடு போனா, தன்னுடைய மகன் கலெக்டரா அநேக உயர் அதிகாரிகளோடு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் தகப்பன் போன உடனே அங்க இருக்கிறவங்களாம் கேட்கிறான், யாரு? வீட்டு வேலைக்காரன் அப்படின்ட்டு அந்த பையன் சொன்ன உடனே அந்த தகப்பனுடைய உள்ளம் உடைந்தது. நேர வீட்டில் போய் தூக்கு போட்டு அவர் செத்து போயிட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்காக கல்வாரில தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். இதை விட வேற அன்பு எதுவுமே இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பது அவனுடைய கிருபை. அல்லேலூயா. நம்மளை காட்டிலும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் போயிட்டான். ஆண்டவர் நான் அதுதான் கேட்கிறேன், ஆண்டவரே என்னை காட்டிலும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இன்னைக்கு இல்லை, நீதிமான்கள் இல்லை. இன்றைக்கு நான் ஜீவனோடு இருப்பது அவர் என் மேல வச்சிருக்கிற பிச்சை கிருபை. தகுதி இல்லாத என்னை நிறுத்தி வச்சிருக்கிறார், ஜீவனோடு வச்சிருக்கிறார். இந்த இயேசுவை ஒரு சூழ்நிலையிலும் குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. பிலதெல்பியாவுக்கு திறந்த வாசல் ஏனென்றால் எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை என்ன பண்ணல, மறுதலிக்கல. 3ஆவதாக பிலதெல்பியா மத்தேயு 10:32-33 நீங்க வீட்டுல வாக்கு பார்த்தீங்கன்னா, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் தேவனுக்கு முன்பதாக அறிக்கை பண்ணினேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் என் பிதாவுக்கு முன்பதாக மறுதலிப்பேன் அப்படின்னா இயேசு சொன்னார். 3வது பிலதெல்பியா திறந்த வாசலுக்கு என்ன காரணம்? வசனத்தை கை கொள்ளுகிற சபை. அன்பு தேவ பிள்ளைகளே, அங்க எழுதப்பட்டிருக்கிறது, என் வசனத்தை கை கொண்டபடியினால். இந்த வசனத்தை யார் கை கொள்வார்கள் என்று யோவான் 14:23 சொல்றது. எல்லாரும் வசனத்தை கை கொள்ள முடியாது, எல்லாரும் வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. வசனத்தை யார் கை கொள்வார் என்றால் யோவான் 14:23 சொல்கிறது, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கை கொள்வான். ஆமென். இப்ப நான் ஒருத்தட்ட போய் ஒரு காரியத்தை சொல்றேன்னா, அவங்க செய்யறாங்கன்னா சும்மா செஞ்சிட மாட்டான், காசு கொடுத்தா செய்வான். இலவசமா செய்யறாங்கன்னா அவங்க என் மேல வைத்திருக்கிற அன்புல செய்வான். அதே மாதிரிதான் இயேசுவானவர் சொல்லுகிறார், யார் வசனத்தை கை கொள்வா, என் மேல அன்பு இருந்தாதான் வசனத்தை என்ன பண்ண முடியும், கை கொள்ள முடியும். அப்ப இந்த பிலதெல்பியா சபை வசனத்தை ஏன் கை கொண்டது என்றால், ஆண்டவர் மேல இருந்த அன்பினால, ஆண்டவர் மேல இருந்த பிரியத்தினால, ஆண்டவர் மேல
விசுவாசத்தினால, நம்பிக்கையினால, அந்த அநாதி அன்பு, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேனே, காருண்யத்தினால் உன்னை எடுத்துக்கொண்டேனே, அந்த அநாதி சிநேகம், அந்த அநாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்தீங்களே எனது பிலதெல்பியா சபை ஆண்டவர் மேல வைத்திருந்த அன்புனால வசனத்தை கை கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கொலோசியர் 3:6, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. 1 பேதுரு 1:25, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். தாவீதை ஆண்டவர் உயர்த்தினாரு, கர்த்தருடைய வசனத்தை தேனிலும் தெளிதேனிலும் பசும் பொன் என்று சொல்றார். தாவீது என்ன சொல்ற? வசனத்தை பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது, தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது. 119 சங்கீதத்தையே எழுதிட்டார் வசனத்தை நேசித்து. 119 ஃபுல்லா வசனத்தை குறித்து எழுதப்பட்டது. அவர் தாவீதை கர்த்தர் உயர்த்தினாரு, உடன்படிக்கை பண்ணினார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, வசனத்தை கை கொள்வோம். ஆண்டவர் மேல அன்பு வைத்து நிச்சயமாகவே திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென், ஹல்லேலூயா. சரி, 3 காரியங்களை ஆண்டவர் பிலதெல்பியா சபையினுடைய நல்ல காரியங்களை பார்த்து திறந்த வாசல் என்று சொன்னார். அதுக்கு அடுத்தபடியாக பிலதெல்பியா சபைக்கு இன்னும் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? 9ஆம் வசனத்துல, இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்றாரு. பிலதெல்பியா சபை ஆண்டவர்ல உறுதியா நிற்கும், வசனத்துல பலன் இல்ல, ஆண்டவர் மேல அன்புல உறுதியா நிற்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யூதர் என்று தங்களை பொய் சொல்லுகிற சில சாத்தானுடைய கூட்டத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றார். இந்த சாத்தானுடைய கூட்டத்தை எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்துட மாட்டார். யோபுவை ஆண்டவர் ஏன் சோதிக்க சொல்றார்னா, அவன் என் உத்தமத்துல உறுதியா நிற்பான், கொண்டு போட்டாலும் என் மேல நம்பிக்கையா இருப்பான்ங்கிறதுனாலதான் சாத்தான நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, உயிரை மட்டும் தொடாதன்னு சொன்னார். அதே போலதான் பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சாத்தானுடைய கூட்டத்தை உனக்கு நான் ஏன் தருவேன் அப்படின்னு சொன்னா பின்னாடி அதற்குரிய காரியத்தை ஆண்டவர் எழுதுறார். அந்த சாத்தானுடைய கூட்டம் உனக்கு ஏன் கொடுப்பேன்னா, இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிவார்கள். ஒரு மனிதனுக்கு எதிரி இருந்தாதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அப்படிதான் சங்கீதம் 23 சொல்லுகிறப்பட்டிருக்கிறது, என் சத்துருக்களுக்கு முன்பதாக. சத்துரு இல்லைன்னா எப்படி பஞ்சி கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உடைய தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. சத்துருக்களை கர்த்தர் கொடுத்து உங்கள் தலையை உயர்த்துவார். உங்களுக்கு சத்துரு வருகிறானா, உங்களுக்கு ரோதமாய் போராட்டம் வருகிறதா, உங்களுக்கு ரோதமாய் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை பரியாசம் பண்றாங்களா, வேலை ஸ்தலத்துல சத்துரு இருக்கிறானா, அந்த சத்துருவை கர்த்தர் ஏன் கொடுக்கிறார்னா உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போறாரு. அந்த சத்துரு உன் பாதத்தில் வந்து உன்னை பணிவார்கள். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை கண்டு உனக்கு ரோதமாய் சத்துரு எழுப்பி இருக்கிறானா, கர்த்தர் அந்த சத்துரை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அதே சத்துருக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை கர்த்தர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். எந்த சத்துரு பரியாசம் பண்ணினாரோ, எந்த சத்துரு உன்னை பார்த்து கேலி பண்ணினாரோ, அந்த சத்துரு உன் பாதத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தும்படி சத்துருவை தருகிறார். ஆமென். சத்துரு முன்பதாக ஒரு பந்தி, பாத்திரம் நிரம்பி வழியணும். அதுக்காக கர்த்தர் பிலதெல்பியாவுக்கு சத்துருவை கொடுக்கிறார். சத்துருவை ஏன் கொடுக்கிறாரு? இதோ உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிவாங்கப்பா. ஏசாயா 54:15, எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆமென். அப்ப உனக்கு விரோதமா ஒரு கூட்டம் இருந்தாதான் உன் பட்சத்துல கொண்டு வந்து கர்த்தர் விழ வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 60:14, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன் காலடியில் பணிந்து கொள்வார்கள். ஒடுக்கப்படுறீங்களா? கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். உனக்கு முன்னாடி அவங்களை தரைமட்டமாய் கர்த்தர் மாத்த. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஏசாயா 49:2 சொல்லுகிறது, ராஜாக்களும் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் உன் கால்களின் தூளை நக்குவார்கள்.
நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று அவர்கள் அறிவார்கள். அதுக்குதான் சத்துரு. ஆமென், அல்லேலூயா. சத்துருக்கள் வந்து உன்னை பணிவது மாத்திரமல்ல, அடுத்த பதில சொல்றாரு, நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஆமென். நீங்க வெட்கப்படுறீங்களா? தோற்று போய் நிற்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்பதை சத்துரு அறியும்படி கர்த்தர் அந்த சத்துருவை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த சத்துரு அறிவார் கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் உன்மேல் அன்பு இருக்கிறார், நீ அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. பிலதெல்பியா கர்த்தர் மேல் அன்புள்ள சபை. கொஞ்சம் பலன் இருந்தும் கர்த்தரை மறுதலிக்காமல் கர்த்தருக்காக வசனத்தை கைக்கொள்கிற சபை. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் சத்துருவின் முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அடுத்த பகுதி சொல்லுகிறது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால். ஆண்டவர் அநேக வசனத்துல நீங்க பொறுமையா இருக்கணும், நீடிய பொறுமையா இருக்கணும், அவசரப்படுத்த கூடாது என்று நிறைய காரியத்தை வேதத்துல சொல்லி கொடுக்கிறார். அந்த பிலதெல்பியா சபை விசுவாசிகள் பொறுமை, அவருடைய பொறுமை, இயேசுவின் பொறுமையை ஃபாலோ பண்ணி வாழ்ந்தபடினால அந்த பொறுமையை கர்த்தர் பாராட்டுகிறார். என்ன பொறுமை? 1 பேதுரு 2:23 இயேசு அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், ஏசாயா 53 ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டை போல தன்னை ஒப்பு கொடுத்தார். எல்லாவற்றிலும் இயேசு பொறுமையா இருந்தார். அந்த இயேசுவின் பொறுமையை அவங்க படிச்சு பார்த்து தங்களுடைய வாழ்க்கையில உபத்திரம் வரும் பொழுது, பூமி அதிர்ச்சிகள் வரும் பொழுது பொறுமையா இருந்தபடினாலதான் அந்த பொறுமையை பார்த்து கர்த்தர் அவங்கள பாராட்டுறார். ஆமென், அல்லேலூயா. ஆகாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இப்ப நீ வெளியே வர்ற நேரம் இல்லம்மா, ஒரு நாச்சியார் கீழே போய் நீ என்ன பண்ணு, அடங்கி இரு. ஆகார் திரும்ப போய் சாராட்ட போய் அடங்கி இருந்தான். ஏற்ற வேளையில வெளியே கொண்டு வந்தாரு, பெரிய ஜாதியா மாற்றிட்டார் சொன்ன மாதிரி. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் 75 வயதுல வாக்குத்தத்தம் பண்ணினார். பொறுமையா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தாரு. புன்னகை என்கிற ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். அதே போலதான் பிலதெல்பியா சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால். நம்ம ஆண்டவர் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி அல்ல, இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் ஆயிடுச்சு. ரெடிமேட் இட்லி, ரெடிமேட் சப்பாத்தி மாவு. ஆண்டவர் சொல்லி பொறுமையா இரு, ஏற்ற வேலையை நான் அவன் என்ன பண்ணுவேன், உயர்த்துவேன். ஆனா ஒரு வீட்டுல ஒரு கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் இல்லதான், அவசரம் தான். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரல, என் வேலை வரும்போது இது நடக்கும். அதே போல இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரா, இன்னும் பொறுமையா இருக்கு, நிச்சயமா கர்த்தர் அதை என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுவார். அப்படிதான் பிலதெல்பியா சபைக்கு திறந்த வாசல் பொறுமை. அப்போ இங்க அடுத்தபடியா நம்ம வாசித்து பார்ப்போமே என்றால், அப்ப அந்த பொறுமையை காத்து கொண்டபடினால பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பொறுமையோடு இருக்கிறவங்க, வசனத்தை கடைபிடிக்கிறவங்க, சோதனை காலத்துல உன்னை நான் காப்பேன். ஆமென். எத்தனை சோதனை வந்தாலும் கொஞ்சம் பலன்களையும் ஆண்டவரை மறுதலிக்காம வசனத்தை காத்து வசனத்துக்கு பொறுமையா இருக்கிறவங்கள சோதனை காலத்துல நான் உன்னை காப்பேன். எந்த சோதனையும் உன்னை சேதப்படுத்தவே முடியாது. ஏசாயா 26:3 சொல்கிறது, உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். சங்கீதம் 46:1 சொல்றது, தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமா இருக்கிறார். பிலதெல்பியாவுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றாரு, சோதனை காலத்துல எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் நீ பொறுமையா வசனத்தை காத்து என்னை மறுதலியாமல் இருந்தபடினால் சோதனை காலத்திற்கு உன்னை காப்பேன். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை சோதனை வந்தாலும் ஆண்டவர் மேல நம்பிக்கையா விசுவாசமா இருக்கிறவங்களை நிச்சயமா கர்த்தர் காப்பாற்றுவார். யூதா 1:24 சொல்கிறது, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் கர்த்தர் வல்லமையுள்ளவர். ஆமென். அப்புறம் ஆலோசனை சொல்றார் அடுத்த வசனத்துல. என்ன வசனத்துல ஆலோசனை? வெளிப்படுத்தல் 3:11
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி உனக்குள்ளதை நீ நல்லா ஓடிட்டு இருக்கிற. ஆண்டவர் அன்பு கரெக்டா வச்சு போயிட்டு இருக்கிற, எல்லாம் கரெக்டா இருக்கு. நான் சீக்கிரமா வரப்பா, ஆனா யாரும் உன்னை வஞ்சித்து விடாதபடி, யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணி விடாதபடி உன் ஓட்டம் அழகா இருக்கு, எனக்கு பிரியமா இருக்கு. உன் விசுவாசம் என்கிற ஓட்டத்தை, என் மேல வைத்துக்கிற அன்பு என்கிற ஓட்டத்தை, ஜெபம் என்கிற ஓட்டத்தை, வேதத்தை படிக்கிற ஓட்டத்தை எதுவும் உன்னை தடுத்திடக்கூடாது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். உன் கிரீடத்தை சாத்தா வஞ்சித்திடக்கூடாது. அந்த ஓட்டத்துல நீ பொறுமையா ஓடிட்டே இரு. ஆமே, உபத்திரம் வரும், போராட்டம் வரும், சோதனைகள் வரும். ஓடி கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் எண்ணத்தை பெற்றுட்டான் என்று 4 பேர் பேசத்தான் செய்வாங்க. உன் எண்ணத்தை நீ பார்த்துட்டான் என்று சொல்லதான் செய்வாங்க. ஆனா நீ நல்லா ஓடிட்டு இருக்கிற, உன் கிரீடத்தை அநேகர் எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த கிரீடத்தை எடுக்காதபடி நீ ஓட்டத்துல ஓடிட்டே இரு. நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஆமே, இங்கே ஆண்டவர் 2ஆம் வருகை குறித்து பேசுகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் திரும்ப சொல்கிற காரியம் என்ன? நான் சீக்கிரமா வருகிறேன். உன் ஓட்டம் ஜெயமா இருக்கட்டும். வலதுபுறம் இடதுபுறம் திரும்ப வேண்டாம். வசனத்தை காத்து பொறுமையோடு அந்த லெக்கை நோக்கி ஓடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே 2ஆம் வருகையில பிலதெல்பியா மாத்திரல்ல, உங்களை என்னை கூட கர்த்தர் என்ன பண்ணுவாரு? எடுத்துட்டு வருவார். பெரிய பணக்காரர் இருந்தார். அவருக்கு ஜான் என்கிற ஒரு கார் டிரைவர் இருந்தார். அந்த பணக்காரர் ஒவ்வொரு நாளும் அந்த டிரைவர் சொல்வார், அப்பா இயேசு சீக்கிரம் வராரு, நீ ஆண்டவரை ஏற்றுக்கோ. அந்த ஜான் ஏற்றுக்கொள்ற மாதிரியில அசத்தை பண்ணிட்டே இருந்தான். அப்போ அந்த பணக்கார ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நபர் ஜானை பார்த்து ஒரு நாள் சொன்னார், கார்ல போகும்போது, ஜான் இயேசு சீக்கிரம் வரப்போறாரு, நான் மேல போயிடுவேன், நீ இந்த காரை வச்சுக்கோ அப்படின்னு. அவனுக்கு பெரிய சந்தோஷம். அடுத்த சொன்னாரு, இயேசு சீக்கிரம் வரப்போறாருப்பா, என் வீட்டை நீ எடுத்துக்கோ. அவனுக்கு அதை காட்டிலும் பெரிய சந்தோஷம். 3ஆவது சொல்றாரு, இயேசு வரப்போற, நான் போயிட போறேன், என் சொத்து ஆஸ்தியெல்லாம் உனக்கு தான். காரை கொண்டு வீட்டுல வந்தான். ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போனான். மனைவி வீட்டு போய் சொல்றான், இயேசு வரப்போறாராம், என் முதலாளிய கூட்டிட்டு போக போறாராம். என் முதலாளி போனதுக்கு அப்புறம் காரை நீ எடுத்துக்கோன்ட்டாரு, வீட்டையும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு, ஆஸ்தியெல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. சந்தோஷமா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டான். இரவெல்லாம் கனவு, இயேசு வருகிற மாதிரியும், அந்தி கிறிஸ்து வருகிற மாதிரியும், அவருடைய முதலாளி வருகையில போயிட்ட மாதிரியும், அந்தி கிறிஸ்து ஆட்சியில அந்த முதலாளி சொன்னதெல்லாம் அவருக்கு கனவுல வருது. கஷ்டப்படுற மாதிரியும் சுட்டுக்குன்னு முடிச்சுட்டாரு. அப்பா, இந்த சூழ்நிலை எனக்கு வேண்டாம். நடு ராத்திரில நேர முதலாளிட்ட போய், இந்த இயேசுதான் எனக்கு வேணும், உங்க காரு வேண்டாம், உங்க வீடு வேண்டாம். அன்றைக்கு தன் வார்த்தையை கத்துக்கு என்ன பண்ணிட்டான்? ஒப்பு கொடுத்து. அன்பு தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் நம்ம ஒண்ணு கொண்டு போக போறதே இல்லை. ஆமே, தாயின் தெருல நிர்வாணியா வந்தோம், நிர்வாணியா தான் நம்ம போக போறோம். ஆகவே இதோ சீக்கிரமா வரேன்னு சொல்றேன். உனக்குள்ளத உன் கிரீடத்தை யாரும் அந்த ஓட்டத்தை தடுத்து நிறுத்தாதபடி நீ ஓடிட்டே இரு. பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அப்போ 3 காரியத்தை திரும்ப ஆண்டு சொல்றார். பிலதெல்பியா சபை விசுவாசிகளுக்கு, அன்பு வைத்திருந்த விசுவாசிகளுக்கு, ஆலயத்துல உன்னை நான் தூணா வைப்பேன். ஆமென். ஒரு கட்டிடத்திற்கு எப்படி பில்லர், தூண், அதுதான் முக்கியம். அதே போல பிலதெல்பியா சபை விசுவாசிகளை போல ஓடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சபையில உன்னை நான் தூணா வச்சிருப்பேன். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்ல. இந்த சபையில் என் கல்லை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க இருக்கிற உங்களை கொண்டுதான் சபையை கட்ட, உங்களை இந்த சபையில தூணாய் வைக்க கர்த்தர் பிரியப்படுகிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமென்.
கர்த்தருக்காக நீங்கள் எழும்பும் பொழுது, கர்த்தருக்காக பிரகாசிக்கும் பொழுது, மக்களாய் சபை உங்களை தூணாய் வைப்பார். உங்களை கொண்டு சபை கட்டப்படும். இந்த கல்லின் மேல் சபை கட்டப்படும். பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வது இல்லை. இரண்டாவது கர்த்தர் சொல்றாரு, நீ இதை விட்டு நீங்குவது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை தூணாய் மாற்றும் பொழுது யாராலும் உன்னை அசைக்க முடியாது. ஆமென். கிறிஸ்துவாகிய கன்மலையில நீங்கள் கட்டப்பட்டிருக்கும் பொழுது பெருமழை, புயல், காத்து வந்தாலும் யாரும் உன்னை தூக்கி வெளியே போட முடியாது. நான் உன்னை தூணா நிறுத்திருக்கிறேன். இதை விட்டு நீ என்ன பண்ணுவதில்லை, நீங்குவது இல்லை. மூன்றாவது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய நாமம். ஆமென். என் தேவனுடைய நாமம் என் பரலோகத்திலிருந்து இறங்குகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமம் என் புதிய நாமம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஏற்கனவே சொன்னார், ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலையிலும் அடையாளத்தை போடு அப்படின்னு சொன்னார். அதே போலதான் கர்த்தர் உங்களை தூணாய் நிறுத்தும் பொழுது, இது சபையில உங்களை ஸ்ட்ராங்கா நிறுத்தும் பொழுது, எனக்குரியவள், என் நாமம் தரிக்கப்பட்டவள், என்னுடைய ஜனம், இவர் பரலோகத்திற்கு சொந்தமானவள் என்கிற நாமத்தை மேல போடுவாரு, சத்துரு நடுங்குவான். ஆமென். பிலதெல்பியா சபைக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை பார்த்து, பிலதெல்பியா செய்த கிரியைகள் என்ன? சகோதர சிநேகம். கொஞ்ச பலன்லையும் இயேசுவை மறுதலிக்கல. வசனத்தை கை கொண்டாங்க, பொறுமையா இருந்தாங்க. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்க போறோம். அப்பா, என் விசுவாசம் ஒருவேளை இன்னைக்கு நீங்க தடுமாறி கொண்டு இருக்கலாம். மங்கி எரிகிற திரியை ஒருபோதும் கர்த்தர் அணைக்கவே மாட்டார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட பலனை அடையாமல் போவதே இல்லை. உனக்கு இருக்கிற அந்த கொஞ்ச பலனை கர்த்தர் பார்க்கிறார். உனக்கு இருக்கிற அந்த கொஞ்ச விசுவாசத்தை கர்த்தர் காண்கிறார். நீ ஆண்டவருக்காக செய்கிற அந்த சிறிய முயற்சியை கர்த்தர் பார்க்கிறார். நீ 6 நாள் ஓடி வந்தீங்களே, அதை கர்த்தர் பார்க்கிறார். அந்த கொஞ்ச பலனை கர்த்தர் பார்க்கிறார். அன்று மேல அன்பு வச்சு வசனத்தை கேட்க நீங்க ஓடி வந்தீங்க இல்லையா, அன்று பார்த்து சொல்லுங்க, அப்ப 6 நாள் நான் ஓடி வந்தேன் ஆண்டவரே, உங்க நம்பிதான் நான் வந்தேன். 7வது நாளும் நம்பி நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. வசனத்தை கேட்கும்படி பொறுமையோடு நான் வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு சிறந்த வாசல், என் வாழ்க்கையில வாசல் திறக்கப்படட்டும் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லா இது ஆண்டவரோடு பேசுகிற வேலை. நல்லா நீ ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவரும் கூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடி அவர் கூட்டுகிறவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்க துதிக்கிறோம் ஐயா. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. ஸ்தோத்திரம். சாத்தானுடைய கூட்டம் உன்னை சுத்தி நிற்கிறதா? நீ பொறுமையா இருக்கும் பொழுது இல்லை, எடை எதிர்த்தவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. ஜலவானின் பிள்ளை உடைத்து கீழே தள்ளுகிறார். ஜலவானின் பிள்ளை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை, 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 என் வாசலை அடைத்தவர் இல்லை. இல்லை, 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 என்னை எதிர்த்தவர் பூமியில் இல்லை. இல்லை, 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 என் வாசலை அடைத்தவர் இல்லை. இல்லை, என்னை எதிர்த்தவர் பூமியில் இல்லை. நாசியின் சாஸ்திரத்தை செங்கடலை
இரண்டாய் பிரித்தவராம். பார்வோன் சேனையை கப்பலிடாமல் கடலில் அடித்தவராம். நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை கப்பலிடாமல் கடலில் அடித்தவராம். மரண இருள் சூழ்ந்திடும் வேளை பஸ்மாட்டுக்குட்டி. மரண இருள் சூழ்ந்திடும் வேளை பஸ்மாட்டுக்குட்டி. வாரை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. வாரை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. என்றும் அணுகாது. என்றும் அணுகாது. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் கோபையில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை என்னை எதிர்ப்பவன் தேவனை தேவனை துதிக்கும் துதியானே எரிகோ விழுந்தது. பவனம் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியானே எரிகோ விழுந்தது. பவனம் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியானே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியானே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசலை அடைத்தவன் இல்லை. இல்லை 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 என்னை அடிப்பவன் கோபையில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைத்தவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் கோபையில் இல்லை. திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை. நீ தட்டினார் அதை அடிப்பவன் இல்லை. நீ திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை. நீ கட்டினார் அதை எடுப்பவன் இல்லை. நல்ல தலைமை தட்டி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை அவர் வைத்திருக்கிறார். யார் அதை தடுக்கவே முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்தது உன் வாசலை தடைபடாது. இயேசுவின் நாமத்தில் எல்லா எதிர் வல்லமைகள் அந்தகார வல்லமைகள் சத்ருவின் கிளிகள் அழிக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம் அப்பா. கொஞ்சம் பலத்திலையும் நம்பி வந்திருக்கிறார். இந்த நாமத்தை மறுதளிக்கிற வசனத்தை கை கொள்றாங்க. பொறுமையாய் கடந்து வந்திருக்கிறான். உடைய நாமத்தை நெற்றிகளிலே எழுதுவீரார். ஜீவ புத்தகத்திலே எழுதுவீரார். எங்களுடைய சபை அன்புல இன்னும் வளரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.